ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு முதல் மாதம் ஜனவரி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுல ஜனவரி மாதத்துல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய 7ஆம் அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி மாபெரும் சுபர் ராசியிலே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9, 7ஆம் இடங்கள் திரிகோணங்களும் கேந்திரங்களும் வலுத்திருக்கிறது. ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து சமசப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எல்லோருமே அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நேரடியாக சமசப்தம பார்வையாக சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள்ல 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான், உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் மகரத்திலே சென்று 13ஆம் தேதி அளவு அமர்கிறார். 14ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார். அதாவது மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், தை மாதம் ஆரம்பம். அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வருவார். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஆன்மீக விடயங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதாவது 2026 ஆண்டு ஜனவரி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய முற்பாதியில 7ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ராசிநாதன் உட்பட. ஆண்டினுடைய பிற்பாதியில இந்த 4 கிரகங்களும் அப்படியே 8ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார்கள், தனஸ்தானத்தை. 1ஆம் இடம் குருனுடைய இருப்பாலும் தொடர்பாலும் நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது. 1, 5, 9, 7ஆம் இடங்கள், 8ஆம் இடங்கள் எல்லாமே நல்ல வலிமையாக செயல்பட போகிறது. 10ஆம் இடத்துல அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலை ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 2026 ஆண்டு ஜனவரி மாதத்துல அதாவது ராசியிலேயே குரு இருக்கிற போது புத்தியில தெளிவு இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். 1, 5, 9 குருவனுடைய இருப்பால சுபத்துவமாக வளர்ந்திருக்கிற போது இறை அருள் இருக்கும். அதாவது 2026 ஆண்டு ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 7ஆம் இடம் வலிமையான இடம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து அங்கே செவ்வாய் அமர்ந்து பிருகமங்கல யோகத்துல குருவின் பார்வையில சூரியன் அங்கே இருக்கிற போது சிவராஜ யோக அமைப்புகள் ஏற்படுகிறது. அதாவது அற்புதமான யோக அமைப்புகளோடு 7ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் அப்படியே விலகும். உறவுகள்னு சொல்கிற போது யார் உங்களோட வாழ்க்கையில் உறவுகளா இருக்க முடியும்? அந்நியர்கள், வேற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்கள், உடன் பிறந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், காதலர்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அவர்கள், நண்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், அதாவது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இடையில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலக போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உடைய தொடர்புகள் எல்லாம் நல்லபடியாக விரிவடையும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில, அதாவது உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ இல்லையோ, உங்களை நன்றாக புரிந்து கொள்ள போகிறார்கள், உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள். 7ஆம் இடம் குருவின் பார்வையாலும் சுக்கிரனுடைய இருப்பாலும் அபரிவிதமாக சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்து வலுத்து இருக்கிற போது உறவுகளால் உங்களுக்கு நன்மை, கணவனால நன்மை, மனைவியால நன்மை, காதல்களுக்கு நன்மை, நண்பர்களால நன்மை, புதிய அறிமுகங்களால நன்மை, அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களால நன்மை. உறவுகள் உங்களுக்காக இருக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்துல உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த விரிசல்களை சரி செய்து கொள்வதற்கு சரியான காலம். அதாவது ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண தடை தாமதங்கள் அப்படியே விலகும். ராசியில குருநாதர் இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியிலே வந்து நல்லபடியாக ராசியை சுபத்துவப்படுத்துகிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் வலுவாக செயல்பட இருக்கிறது. 8ஆம் இடத்துல மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 4 கிரகங்களும் 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்த போகிறார்கள் சுபத்துவமாக. 2ஆம் இடம் உங்களுடைய குடும்ப வீடு, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப். அதாவது 2ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. 2ஆம் இடத்தை பார்த்து ஒரு மனிதன் எப்படி வாழப் போகிறான் என்று சொல்லிவிடலாம். அவனுக்கு இந்த வாழ்க்கையில வருமானம் இருக்குமா, சாப்பாடு இருக்குமா, மாத்தி போட துணிமணி இருக்குமா, இருக்க வீடு வாசல் இருக்குமா, வண்டி வாகனம் இருக்குமா, சொல்வாக்கு எல்லாம் இருக்குமா, 2ஆம் இடம் சொல்லும். உண்மையில சொல்றேன், 2026 ஆண்டு ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை. மாதம் முழுவதுமே ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிறார். நல்லபடியாக மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். புத்தி கூர்மை இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதாவது
திடீரென்று ஒரு சம்பவம் நிகழ்கிற போது முடிவெடுக்காமல் திணறக்கூடியவர்கள் புதன் வலுவாக இல்லாதவர்கள். மாதம் முழுவதுமே ராசிநாதன் புதன், வித்யாகாரகன் புதன், 4ஆம் அதிபதி புதன் குறிச்சுக்கிற தொடர்போடு இருக்கிறார். முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதாவது ஷார்ப்பா சிந்திக்க முடியும். கரெக்டா அந்த டைம்ல, அதாவது ரைமிங் டைமிங் என்று சொல்வார்கள். இந்த காமெடி பற்றி பேசுகிற போது இந்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லோருமே மற்றவர்களை சிரிக்க வைக்கிற போது டைமிங், ரைமிங் இந்த ரெண்டுமே கரெக்டாக வருகிறது. வார்த்தை கரெக்டாக இருக்க வேண்டும், அந்த நேரத்துல பேச வேண்டும். உண்மையில சொல்றேன், அந்த வினாடியில் சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இயல்பாகவே மிதுனராசிக்காரர்கள் இயல்பாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள். அவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு மேலும் மெருகு சேர்க்கக்கூடிய வகையில், அழகு சேர்க்கக்கூடிய அளவில் ஜனவரி மாதம் இருக்கிறது. கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடம் மாதம் முழுவதும் வளர்த்திருக்கிறது. அதாவது ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 8ஆம் இடத்தில் வந்து அமர்கிற கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறது. வருமானத்துக்கு மாதம் முழுக்க எந்த பங்கமும் இல்லை. வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அமைப்புகள்ல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முன்னேற்றமாக போக முடியும். குடும்ப பெண்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருக்கும். விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியும், விலை உயர்ந்த நகைகள் வாங்க முடியும், புதிய பொருட்களை வீட்டுக்கு சேர்த்து கொள்ள முடியும், வாங்கி கொள்ள முடியும், நிலையான சொத்துகள் வாங்கி கொள்ள முடியும். ஆழ்மன ஆசைகளை குடும்ப பெண்கள் நேர்மையாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். வருமானத்துல ஒரு குறையும் இருக்காது. ஆண்களுக்கு வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ராசியிலே குருநாதர் இருக்கிற மூளை அழகாக செயல்பட போகிறது. உடல்லையும் உள்ளத்திலையும் ஒரு விதமான புத்துணர்ச்சி இருக்கும். முகத்துல தேஜஸ் ஒளி வீச போகிறீர்கள். உண்மையில குருவோட தொடர்பு ராசிக்கோ, ராசிநாதனுக்கோ, லக்னத்துக்கோ, லக்னாதிபதிக்கோ கிடைத்து விட்டால் அந்த மனிதன் கொடுத்து வைத்தவன். இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ராசிநாதன் உட்பட நேரடியாக ராசியை பார்த்து வலுப்படுத்த போகிறார்கள். உண்மையில சொல்றேன், மனசுல தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். பிசிக்கலி, மென்டலி நல்லபடியாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அமைப்புகள்ல இனி நீங்கள் நுனிப்புள் மேய முடியாது. அதாவது எனக்கு என்னன்னு சொல்லி அலட்சியமாக செயல்பட முடியாது. சின்சியரா உழைக்க வைப்பார். அதற்காக நீங்கள் ஈடுபட வைப்பார். உண்மையில சொல்றேன், உண்மையாக உழைக்க வைத்து அதற்கான வருமானத்தையும் நன்மதிப்பையும் பெற்றுத் தருவார். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிற போது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறுமிகள், சிறுவர்கள், வயதான பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள், வேலைக்கு போகிற பெண்கள், குடும்ப பெண்கள், அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் கோட்டை விட்டு விடக்கூடாது. 4ஆம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. திருமண தடைகள் அப்படியே விலகிறது. 2ஆம் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தால் 2ஆம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். அதாவது மனசுல மகிழ்ச்சி இருக்கும். உறவுகளால நன்மை ஏற்பட போகிறது. வரன் அறிமுகங்கள் இருக்கிறது. தொழில முன்னேற்றமாக போகலாம். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்களோட நட்பு பாராட்டுவார்கள். எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 10ஆம் இடத்துல நிற்கிற சனி பகவான் 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சரியான உணவு பழக்க வழக்கம், அதாவது அன்டைம்ல 2 மணி 3 மணிக்கெல்லாம் இரவுல தூங்கக்கூடாதுங்க. ஒரு 10 மணிக்கு மேல தூக்கத்துக்கு சென்று விட வேண்டும், நித்திரைக்கு போய்விட வேண்டும். அதாவது உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இவற்றை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அளவில் மகரத்திலே சென்று சூரிய பகவான் அமர்ந்து விட்ட பிறகு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வருவார். ஆன்மீக விடயங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து தரும். அதாவது யோகா, தியானம், பக்தி இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ள முடியும். தியானம் என்று சொல்கிற போது பஞ்சவடிகளை அமர்ந்து நீங்கள் தியானம் செய்யலாம். பஞ்சவடி என்று சொன்னால் 5 மரங்கள் சேர்ந்து நிற்கக்கூடிய இடம். ஆலமரம், அரசமரம், வில்வ மரம், அசோக மரம், நெல்லி மரம், இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்திருப்பதை பஞ்சவடி என்று சொல்வார்கள். பஞ்சவடியிலே அமர்ந்து தியானம் செய்வது, யோகா செய்வது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதாவது தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு அபிராமி அந்தாதி வரமாக கிடைத்திருக்கிறது. உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல யாரெல்லாம் அபிராமி அந்தாதி படிக்கிறீர்களோ, பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா நன்மைகளையும் வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அதாவது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூர் நிறத்தாளை, புயடங்க காத்தாளை, அங்கையற் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை. 2026ஆம் ஆண்டு, அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்த பிறகு ஜனவரி மாதத்திலிருந்து
மிதுன ராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கிற போது எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ள முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்ய எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே வட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.